இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். அடுத்த வசனம் அல்லாஹ் சொல்றோம் 155. மேலும் சிறிதளவு அச்சத்தாலும் பசியாலும் உடைமைகள், உயிர்கள் மற்றும் விலை பொருட்கள் ஆகியவற்றில் இழப்பை ஏற்படுத்தியும் நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம். இதுதான் பயங்கரமான மூமின்களுக்கு ஒரு அல்லாஹ் சொல்லக்கூடிய பயங்கரமான ஒரு டாஸ்க். இந்த நிலைகளில் பொறுமையை மேற்கொள்கிறவர்களுக்கு, இதில் யார் சபரில் இருக்காங்களோ அவங்களுக்கு நீர் நற்செய்தி கூறும், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. அப்போ இதில் என்ன சொல்கிறான்? சிறிதளவு அச்சத்தாலும். அச்சம் என்ன அச்சம்? பயம், உயிர் பயம். அடிச்சிருவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க, கொன்றுவாங்க, பயம். பசியாலும் 3 வருஷம் கொண்டு போய் அபு தாலிப் கனவாயில் போட்டாங்க. அகல் போர், சுற்றியும் ரவுண்ட் அப், எந்த உணவுப் பொருள் உள்ளே வராது, வெளியே போகாது. உக்காந்தாங்களா, உள்ளே வராது, வெளியே போகாது. உடைமைகள், உயிர்கள், உடைமைகள். சஹாபாக்கள் ஹிஜ்ரத் பண்ணிட்டு போனாங்கள, அவங்க வீடெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. யார்? மக்கால காஃபிர்கள் எடுத்துட்டாங்க. அவங்களுடைய சொத்துக்கள், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக எடுத்து செலவு பண்ணிட்டானுங்க, என்ஜாய் பண்ணிட்டானுங்க. யார்? அபு ஜெயில், அந்த கூட்டம் போயிருச்சா? உயிர்கள். அம்மார் பின் யாசிரோடைய அப்பா கொல்லப்பட்டார், முசப் பின் உமேர் கொல்லப்பட்டார், சுமையார் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க, ஹம்சார் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க, தல்ஹா கொல்லப்பட்ட, ஜுபைர், எத்தனை பேர் சஹாபா, லிஸ்டே கிடையாது, போய்கிட்டே இருக்குது, அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. மற்றும் விலை பொருட்கள். என்னது? விவசாயம். விவசாயம் ஆகியவற்றில் இழப்பை ஏற்படுத்துவோம். அது என்ன விவசாயத்தில் இழப்பு? இதெல்லாம் 2 பேருக்கும் காமனு. மக்காலேருந்து முஹாஜிர் ஒரு கூட்டம் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு பயம் இருந்துச்சா? உத்துபா அடிப்பான், அபுஜெயில் அடிப்பாங்கிற பயம் இருந்துச்சா? பிலாலுக்கு அடி விழுந்துச்சா? டெய்லி கருக்குன்ட்டு இருந்திருக்குமா அவங்களுக்கு? பயத்தில் ரசூலாவை திட்டிகிட்டே வராரா? யார்? அம்மார் பின் யாசிர். பயம் இருந்துச்சா? பசி இருந்துச்சா அவங்களுக்கு? பொருட்கள், உடைமைகள் பறிக்கப்பட்டுச்சா? உயிர்கள் பிடுங்கப்பட்டுச்சா? விலை பொருட்கள் அவங்களுக்கு லாஸ் ஆகலை. யாருக்கு? மக்காவுக்கு. ஏன்னா விவசாயமே இல்லையாங்க. இது யாருக்கு? அன்சாரிகளை பார்த்து சொல்கிறான். விலை பொருட்கள் எப்படி விலை பொருட்கள் லாஸ் ஆகும்? விவசாயங்கிறது அந்த நேரத்துக்கு அதுக்கு வேலை செய்யணும், டைமுக்கு தண்ணி விடணும், அறுக்கும் போது அறுக்கணும், அறுக்காமல் விட்டினா உளுந்துரும், நாசமாக போயிடும், இதாயிரும். இப்போது தண்ணி விடும்போது ரசூல்லா சொல்லுவாங்க, வா பத்ருக்கு போகலாம். அவங்க பத்ருக்கு போயிட்டு வந்துட்டா சீசன் மாறிடும், தண்ணி அதுக்கப்புறம் விட்டா பழம் வராது. புரியுதா? இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லக்கூடாது? பத்ருக்கு வான்னு கூப்பிட்டா, தோட்டத்தில் வேலை இருக்கு, கொஞ்சம் விட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் நாங்கள் பேரிச்சம்பழம் கொடுப்போம், அந்த பேரிச்சம்பழம் உங்களுக்கு கொடுப்போம், நம்ம போருக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டாவ் போடுவோம், நம்மளும் சாப்பிடணும்ல, எல்லாரும் போயிட்டா என்னதான் பண்ணுறது? ஒரு 10 பேர் இப்படி யாரை ரசூல்லா கூப்பிட்டுட்டாங்களோ வந்துடணும், சிச்சுவேஷன் முடிவு பண்ணும், எத்தனை பேர் போகணும், எத்தனை. தபுக் போரில் ஊரில் ஒருத்தரும் இல்லை, வெறும் வயசானவங்களும் குழந்தைகளும் பெண்களும் மட்டும்தான் இருந்தாங்க. டோட்டல் 30,000 பேர் இழுத்துட்டு போயிட்டாங்க ரசூல்லா. ஏன்னா பாரசீகத்தோட மோத போகிறோம், யார்? ரோமாபுரியோட மோத போகிறோம். ஆப்போசிட்டில் 2 லட்சம் பேர் வந்துட்டாங்க. இவங்க நபிசுல்லா ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க? 30,000 பேர் இழுத்துட்டு போகிறாங்க. மிகப்பெரிய கடுமையான போர் அது. ஆனால் என்ன டைம்? அறுவடை டைம். போயிட்டு வந்தால் 1 வருஷத்துக்கு பட்னி, இதை விட்டுட்டு போனான். ஆனால் ரசூல்லா சொன்னாங்க ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. எப்பயுமே ரசூல்லாவுடைய ஸ்டைல் என்ன? எங்கே போகிறோன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த ஊருக்கு போகிறோம், எந்த ஊர் வழியாக போகிறோம், எந்த ஊரில் தாக்குதல் நடத்த போகிறோம் ரசூல்லா சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இது மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. தபுக்கு போக போகிறோம், 800 கிலோமீட்டரு போக போகிறோம் சொல்லிட்டாங்க. 800 கிலோமீட்டர் போக போகிறோம், வண்டி ரெடி பண்ணிக்கங்க, சாப்பாடு ரெடி, ரொட்டி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, பேரிச்சம்பழம்லாம் எடுத்து காய வச்சுக்கோங்க, எல்லாம் சேஃப்டி பண்ணிக்கங்க. அவங்கவுங்க ஃபுட்டுக்கு அவங்க தான் பொறுப்பு, அவங்கவுங்க ஃபுட்டுக்கு அவங்க பொறுப்பு, வண்டிக்கு அவங்க பொறுப்பு. ஒட்டகம் ரெடி பண்ணிங்க. என்ன அவங்கவுங்க இடத்த விற்று ஒட்டகம் வாங்கினாங்க, தோட்டத்தை விற்று ஒட்டகம் வாங்கினாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும்ல, அந்த போருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வந்தாங்க. வண்டி கிடைக்காத ஆட்கள் அழுதாங்க. ரசூல் அல்லாஹ் குரானில் அவங்கள பார்த்து ரொம்ப சிறப்பாக பேசுகிறான். சிலர் உங்ககிட்ட அழுகுறாங்க,
எங்களால் வண்டி இல்லையே அப்படின்ட்டு. அது பயங்கரமான சோகமான அது படிப்புன்னு. அது தபுக் போர்லாம் நினச்சோம்னா அப்படியே கலங்கிரும். அவ்வளோ டேஞ்சரான போர் அது. அதில் அல்லாஹ் என்ன பண்ணுறான், விலை பொருட்கள் யாருக்கு சோதனை அது. அப்போ யாரும் மக்காவாசிகளுக்கு எதுவும் நஷ்டம் கிடையாது, ஏன்னா அவங்களாம் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. மதீனாவாசிகளுக்கு ஒட்டுமொத்தமான டெஸ்ட் அது. விலை பொருட்கள் போயிடும். இப்போ இதெல்லாம் எல்லாம் என்ன சொல்கிறான், அப்போது என்ன சொல்கிறேன், இந்த உம்மத்தான் நீங்கள் இருக்கிறதுன்னு என்ன, அது பதவினா சேரை போட்டு உட்கார்ற பதவி கிடையாது. உம்மத்து செல்லப்பில்லைங்க, சொர்க்கம், ஹவுலுல் கௌசரில் தண்ணி, மஹஷரில் அர்ஷுடைய நிழல், கபூரில் உங்களுக்கு ஜில்லுன்னு காற்று, நல்ல வெளிச்சமான ரூமு, இதெல்லாம் சும்மா கொடுப்பானா? வாழ்க்கையை தூக்கி கொடுக்கணும். சும்மா உங்கள் 2 ரக்காத்து தொழுகை பார்த்து பிச்சை போட்டுருவானா? இந்த இதுக்கு எல்லாம் ஏமாந்துருவானா? முனாஃபிக்கு ரசூல்லாவுக்கு பின்னாடி 5 வேளை தொழுதவன். இப்போ அவன் தொழுகைக்கு அவனுக்கு என்ன கிடைச்சது? நரகம். நரகத்துலேயும் என்ன இருக்கிறதுல அடித்தட்டு நரகம். ஏன் இந்த வேலையெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கல? ரசூல்லாவுடைய அந்த உம்மத்துடைய அந்த கடமையை நிறைவேற்றுறதுல அவன் என்ன பண்ணல, ஒத்துழைப்பு கொடுக்கல. ஏன் இதெல்லாம் அவன் என்ன சொன்னான், அதே தபுக் போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, விட்டுட்டு வர முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும் 3ஆவது மாதம் தான் போயிட்டுருக்குன்ட்டு, நல்லா தெரியும். அப்படியா, சரி அப்படின்னு. ஏன்னா இது வந்ததுன்னா இம்சை, அங்கே சண்டை போடாது. அங்கே 1008 என்னங்க, அங்கே போகிறவங்க டெய்லி இது பண்ணும். 2 ரொட்டி சாப்பிட்ற இடத்துல 4 திங்கும். என்ன 1 லிட்டர் 200 மில்லி தண்ணி கேட்குற இடத்துல எனக்கு தாகம் இருக்குன்னு 1 லிட்டர் கேட்கும். இது முசீபத். இது இங்கேயே கழிச்சு விட்டு போகிறது நல்லது. எல்லா முனாஃபிக் சொல்கிறான், எங்களுக்கு இந்த பிரச்சனை, எங்களுக்கு அந்த பிரச்சனைங்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, பாட்டுக்கு பள்ளியாசல் இப்படி உட்காந்துட்டாங்க. ஓகே 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 ஓகேன்ட்டாங்க. 3 சஹாபி மட்டும் நல்லவங்க, அவங்க மட்டும் உண்மை சொல்கிறாங்க. இவங்கள மாதிரி எங்களுக்கு பொய் சொல்ல தெரியும், ஆனால் நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். நாங்கள் வரலான் இருந்தோம், சோம்பேறித்தனத்தினால நாங்கள் இருந்துட்டோம். நாளைக்கு போகலாம், இன்றைக்கி போகலான்னு அசால்ட்டாக இருந்தோம். கடைசியாக நாங்கள் போக முடியாமல் ஆயிடுச்சுன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாங்க. அல்லாஹ் அவங்கள 50 நாள் கிட்டத்தட்ட அவங்ககிட்ட யாருமே பேசலை. அது ஒரு தனி ஸ்டோரி. அது இன்ஷா அல்லாஹ் குர்ஆனில் அந்த இடம் தௌபா 8வது அத்தியாயம் 9வது அத்தியாயம் வரும்போது எல்லாம் வரும். டோட்டலாக இங்கே என்னன்னா, இந்த ஆயத்து தான் சஹாபாக்கள் மைண்டில் வச்சுக்கிட்டது. நீங்கள் அல்லாஹ்வுடைய ஒர்க்கு பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு என்ன கிடைச்சிடாது. உங்களுக்கு கிடைக்கிற இது என்ன, பசி, பயம், உயிர் இழப்பு, பொருள் இழப்பு, விவசாய இழப்பு, சிரமங்கள், இதுதான் கிடைக்கும். இப்போ இதுக்கு ஓகேனா களிமா சொல்லுங்க, இல்லையா ஜாலியாக களிமாவை கழட்டி தூக்கி போட்டுருங்க, இஸ்லாமு எல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. உங்களை நீங்களே அறகுற முஸ்லீமாக ஏமாற்றிக்காதீங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய அக்ரிமெண்ட். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்படி மேற்கொள்கிறவர்களுக்கு நற்செய்தி கூற, இவங்களுக்கு தான் அந்த குட் நியூஸ், இவங்களுக்கு தான் கபூரில் நல்ல வாழ்க்கை, இவங்களுக்கு தான் சொர்க்கம், இவங்களுக்கு தான் அர்ஷுடைய நிழல். சரியா? அப்போ அதனால் துனியாவுடைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அல்லாஹ்வுடைய தீனுடைய ஒர்க்கு நம்ம கையில் எடுக்கும்போது ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்கு என்ன வரும், துனியாவா தீனான்ட்டு செலெக்ஷன் வச்சுக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் நம்மளே தான் முடிவு பண்ணணும். புரியுதா? கஷ்டப்பட்டு உதாரணத்துக்கு ஒரு ஹராமான கவர்மெண்ட் ஒர்க்கு நீ செலக்ட் பண்ணுற, உதாரணத்துக்கு ஒரு பேங்கோடைய டியூட்டி இல்லாத ஏதோ ஒரு டியூட்டி, வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு அதுக்குன்னே உழைச்சி பக்காவாக ரெடியாகி நீ அந்த வேலையில் ஜாயின் பண்ணிட்டா 1.5 லட்ச ரூபா சம்பளம். அதுக்கப்புறம் தான் இஸ்லாத்தில் அது ஹராமுன்னு தெரியுது. இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ என்ன பண்ணுவேன்? 2 பண்ணலாம். ஒன்று ஊரை ஏமாற்றலாம். அந்த 1.5 லட்ச ரூபாயில் மாதம் 5000 ரூபா ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுத்து, என்ன ஒரு ஏழைங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து, இதில் நம்ம நல்ல காரியம் பண்ணுறோமேனு ஊரை ஏமாற்றலாம். எல்லாம் ஏமாற மாட்டான். புரியுதா? ஹராமான காசில் நீ என்ன தர்மம் பண்ணிடலாம், 5 பைசா நன்மை அதில் வராது. அப்போது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய தீனுங்கிறதே சிரமங்களின் மேலே தான் இருக்குது. அதுக்கு டீல் ஓகேனா தான் நம்ம நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவர்கள் எத்தகையோர் எனில் தங்களுக்கு ஏதேனும் துன்பம் நேரிடும் பொழுது, அல்லாஹ் சொல்கிறான், இந்த கஷ்டமான அந்த காரியங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், மேலும் நிச்சயமாக அவனிடமே நாம் திரும்பி செல்வோராய் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். இதுதான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம செத்து போனவங்களுக்கு இது யூஸ் பண்ணுவோம். இவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ்.
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வேற எதுவுமே கிடையாது. இது என்ன, ஒவ்வொரு இடத்துலையும் நாம் இதை மைண்டில் வச்சிருக்கணும். அல்லாஹ்கிட்ட இருந்து வந்தோம், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். நானே யாரு? அல்லாஹ்வுடைய ஒரு பொருள். இந்த தண்ணீர், இந்த சொம்பு என்னது, என்ன இந்த பேனா என்னது, இந்த லைட் என்னது, இது எல்லாமே அல்லாஹ்வுடையது. நானே அல்லாஹ்வுடையது. அப்போ அல்லாஹ் கேட்டா கொடுத்துடணும். உஹது போர்லேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஒரு பெண்ணு வராங்க. அவங்க வரும்போது ரசூல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்லாவை பற்றி சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, ரசூல்லா எப்படி இருக்காங்கன்ட்டு. உடனே சொல்கிறாங்க, உங்கள் பையன் செத்துட்டான் அப்படிங்கிறாங்க. அவங்க பரவாயில்ல விடு, ரசூல்லா எப்படி இருக்காங்கிறாங்க. உங்கள் சகோதரன் செத்துட்டாங்கிறாங்க. பரவாயில்ல எப்படி இருக்காங்கன்னா, உங்கள் கணவன் செத்துட்டாங்கிறாங்க. சொல்லிட்டே இருக்காங்க, ரசூல்லா எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன, அந்த கட்ஸ் இருக்கணும், இருந்தால் தீனில் இருக்கணும். ஆனால் டிமாண்ட் பண்ணுறான்ல. ஏன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் என்ன, நம்ம தான். நம்மளை விட்டால் வேற ஆள் அல்லாஹ்வுக்கு கிடையாது. மலக்குகளுடைய பூமி இது கிடையாது, மனிதர்கள் வாழ்கிற பூமி. அப்போ மனிதன் தான் அல்லாஹ்வுடைய டூல். அல்லாமா இக்பாலுடைய இந்த கவிதை வருது இல்லை, அல்லாஹ்வுடைய கை நீ, அல்லாஹ்வுடைய வாய் நீ. நம்மளை வச்சு தான் அல்லாஹ் தெரிஞ்சுக்கும் இந்த உலகம். சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, ஜாலியாக இருக்கக்கூடாது, எல்லாமே அவனுக்காக. இது வெத்து டைலாக் கிடையாது. எது அல்லாஹ்வுடையது அப்படிங்கும்போது, அல்லாஹ்வுடையதுன்னு சொல்லும்போது, அல்லாஹ் கேட்கும்போது கொடுக்கணும். அந்த கொடுக்கும்போது என்ன கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னு நல்லா பார்ப்பான். அந்த கமிட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூலி இருக்கும். ஒரு சஹாபி கொண்டாந்து ஒரு பொருள் கொடுக்குறார் பத்ரு உஹது போரில், இது தபுக் போரில் புதுசாக கொண்டாந்து அப்படியே கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க. ஒருத்தர் வராரு, ஒரே ஒரு கைப்பிடி அளவு ஒரு பேர் சும்பளம் எடுத்துகிட்டு வராரு. அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ரசூலா கொண்டாந்து அது மேலே வைக்கிறாங்க. மேலே வச்சுட்டு எல்லாத்தோட இது டாப்புங்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்ததே அதுதான். எல்லாம் பார்ப்பான் என்ன பண்ண. முனாஃபிக் கிண்டல் பண்ணுறாங்க. இந்த 4 பேர் சும்பளம் வச்சுட்டு ரோம் எதுக்கு போகிறீங்களா, அதெல்லாம் வரும் தப்புக்கில். இதில் தவ்வால வரும்போது அது வரும், அந்த டைலாக் வரும். அது வரும்போது அல்லாஹ் கிண்டல் பண்ணுவான், ஏடா நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா. இதில் என்ன இன்னொரு இதுன்னா, நம்மகிட்ட கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைப்போம். அதெல்லாம் நழுவுறதுக்கு நம்ம சொல்கிற சாக்கு. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆயிடுது இது. எது இந்த வசனம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இது ஹிஜ்ரத்தில் அப்படி இறங்கி போனாங்கல்ல சஹாபாக்கள், மக்காலேருந்து ஒவ்வொரு ஷிஃப்டாக பேட்சாக போனாங்கல்ல, அந்த டைம் இறங்கின வசனம் இது பர்டிகுலராக. அதனால் சஹாபாக்கள் முஹாஜிர்கள் மைண்டில் என்ன இருந்துச்சு, இதுதான் இருந்துச்சு. பசி வரும், இழப்பு வரும், இந்த இழப்புகளுக்கே அவங்க தயாராகவே இருந்தாங்க. அதனால் அவங்க மைண்டில் எதுவுமே அவங்க ஏற்றுக்கவே இல்லை. அதனால் அகல் போர் நேரத்தில் கூட இந்த வசனத்தை நினச்சி காட்டுவாங்க சஹாபாக்கள். முனாஃபிக்கள் சொல்லுவாங்க, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஏமாற்றிட்டாங்க, நம்ம பாரசீகத்தை ஜெயிப்போம், ரோமு ஜெயிப்போம்னு சொன்னாங்க, ஆனால் நம்ம பாத்ரூம் கூட போக முடியாத சூழ்நிலை வந்துருச்சு அப்படிம்பாங்க. அப்போது சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இல்லை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் உண்மையை சொன்னாங்க, சொன்ன மாதிரியே மவுத்து தலைக்கு முன்னாடி நிற்குது, சொன்ன மாதிரியே எங்களால் சாப்பிட முடியல, பசியில் இருக்கோம், சொன்ன மாதிரியே எங்களுக்கு இழப்பு வந்துருச்சு, சொன்ன மாதிரியே நாங்கள் சிரமத்தில் இருக்கிறோம். இதுதான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வாக்களித்தாங்க எங்களுக்கு. எது இந்த சிரமங்கள் வரும், இதுதானே அல்லா சொல்கிறான், வரும்னு தானே சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் வரும், இனிமேல் உங்களை டெஸ்ட்டு பண்ணுவோம். ஏன் இந்த டெஸ்ட்டு பண்ணுறான்? ஏன்னா நாளைக்கு தங்கம் வெள்ளி இந்த உம்மத்துக்கிட்ட கொடுக்க போகிறான். அப்போது கை நினைக்க மாட்டான். உமர்ல இந்த ரூட்டில் வந்தவங்க என்ன பண்ணாங்க? அபூ உபைதா எப்படி இருந்தார், என்ன பண்ணார்? அவ்வளோ பெரிய ரோமாபுரி இதில் போனால் ஒரு கிழிஞ்ச பாய் ஒரு ஓரமாக இருந்தாங்க. உமர்லேயும் சொன்னாங்களே, உலகமே மாறினாலும் அபூ உபைதா மாற மாட்டார். அபூ உபைதா மறந்துடுச்சா? உமர் சீரீஸில் வந்ததில்லை, சொர்க்கவாசிகளில் 10 சொர்க்கவாசிகளில் ஒருத்தர். அவர் சொல்லுவார்ல, உலகமே மாறினாலும் அபூ உபைதா மாற மாட்டார். மற்ற சஹாபாக்கள்லாம் ட்ரெஸ்ஸு இந்த புதுசாக வந்த அந்த மக்காவுக்கு வெற்றிக்கு அப்புறம் வந்த அந்த அம்ரு பின் சுஹைல் இவங்கெல்லாம் ஒரு அபு சுஃபியான் இவங்கெல்லாம் ட்ரெஸ்ஸு புதுசாக போட்டிருப்பாங்க. அபூ உபைதா மட்டும் அந்த பழைய ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டு உட்காந்துட்டு இருப்பார். அப்போ சொல்லுவார்ல, உலகமே மாறினாலும் அபூ உபைதா மாறல அப்படின்னு. எதுக்குன்னா இதுதான் இந்த ரூட்டை ஏன்னா அவங்க 25-30 வருஷம் இழப்பை மட்டுமே தான் கொடுத்துட்டு வந்தவங்க.
அப்போ அவங்களுக்கு புதுசாக வந்த காசு வந்து அவங்க 5 பைசா எடுக்கல. இவ்வளோ அந்த பியூரிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாம் என்ன பண்ணுறான், முதல்ல குடுங்கிறான். அப்போது இதெல்லாம் வந்து இப்போ உலகம் வந்து அதாவது நம்ம என்ன பண்ணணும், தீனுடைய பாதையில் இன்றைக்கும் வந்து என்ன இருக்குது, இன்றைக்கும் வந்து டிஃபிகல்ட்டு தான். தீனுடைய பாதையில் இருந்தீங்கன்னா நீ பெருசாக சம்பாதிக்க முடியாது. ஏன் உன் உழைப்பு அந்த பக்கம் போட முடியாது. நீ உட்காந்து நைட்டு பகலாக துனியாவுடைய எக்ஸாம்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்போ நீ தீனை கற்றுக்கிட்டு இந்த அல்லாவுடைய வேலை செய்கிறது இங்கே யார் இருக்கா? பள்ளிவாசல்கள் அவங்க வேறு வேலையில் பிஸியாக இருக்கிறாங்க. தீனுடைய வேலையை அவங்களுக்கு அப்படி ஒரு நினப்பு இருக்கிற மாதிரியே தெரியல. அப்போ யார் தான் செய்யணும்? எனக்கு படிக்க வரலன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துக்கிறதா? எனக்கு ஆலிம் இல்லை, நான் மதரசாவுக்கு போகல, எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு உட்காந்துக்கிறதா? தகுதி இல்லைன்னா தகுதியை ஏற்படுத்தணும். அந்த தகுதி ஏற்படுத்துகிற அந்த இதுலேயே நம்ம செத்து போயிடணும். தகுதி வந்துருச்சுன்னா உழைச்சிக்கிட்டே செத்து போயிடணும். அப்போ இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், வேஸ்ட்டாக போயிடுவோம். அப்போ அல்லாஹ் அவங்க அதான் சொல்கிறான், இது வந்து இந்த மாதிரி பொறுத்து கொள்பவர்களுக்கு நிச்சயமாக திரும்பி செல்வதாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அத்தகையோர் மீது அவர்களின் இறைவனிடமிருந்து நல்வாழ்த்துகளும் நல் அருளும் உண்டாகும். இவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறான், நல் அருள் இருக்கு. இன்னும் அத்தகையோர் தான் நேர்வழி பெற்றவர்கள். வெறும் தொழுறவன் நேர்வழி பெற்றவன் கிடையாது. இந்த வாக்குறுதி, இந்த அல்லாவுடைய அந்த டீலிங் படி நடக்கிறவன், அல்லாவுடைய பாதையில் இந்த சிரமங்களை பொறுத்துக்கிறவன், இவன் தான் நேர்வழி பெற்றவன். அப்போ அடுத்த ஒர்க்குன்னா டியூட்டியெல்லாம் வரும் இன்னும் கொஞ்சம் நேரில். இன்னும் அடுத்தடுத்த வசனங்களில் போகும்போது டியூட்டி எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவான். இன்னும் நான் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு, இப்படி செய்யணுன்ட்டு. இன்னும் அடுத்தடுத்த வசனங்களில் ஃபுல்லாக வரும். அதுக்கு தான் குரான் வச்சு நம்ம முஸ்லீமாக இருக்கணும்னு நான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்லேருந்து சொன்னேன். ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும்ன்ட்டு ஊரில் இருக்கிறவன் சொல்கிறத வச்சு முஸ்லீம் இப்படி இருக்கக்கூடாது. உங்கள் மதரசாவில் என்ன சொல்லி தராங்க அப்படி முஸ்லீம் இருக்கக்கூடாது. இந்த புக்கு என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதான். ஏன்னா மறுமையில் விசாரணை எந்த கொஸ்டின் பேப்பர் இப்படி வரும், புக்கு வச்சு தான் எல்லாம் பேச போகிறான். இந்த புக்கு தான் அபூபக்கருக்கும், இந்த புக்கு தான் எனக்கும் உனக்கும். அப்போ இதை வந்து புரிஞ்சுக்கணும். இதை வந்து அல்லாஹ் அதில் சொல்கிறான், இழப்புகளை பற்றி கவலைப்படாதவர்கள் தான் நேர்வழி அடைந்தவர்கள். இழப்பை பற்றி கவலைப்பட்டவங்க யார்? முனாஃபிக்குகள். இப்போ இன்றைக்கி நம்ம முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன? ஒரு சாதாரண ஒரு +2ல் எக்ஸாம் பண்ண முடியலன்னு நம்ம என்ன பண்ணிட்டாங்க, அந்த வீரப்பெண்ணு புர்காவை தூக்கி கிடாச்சிட்டு அல்லாவுடைய இதை செலக்ட் பண்ணால் இன்றைக்கி ஸ்டேட் ஃபஸ்ட்டு.